ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மேனியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மான்வதை பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா, அர்ணவன்ற பிரின்சஸ ஒரு பக்கத்து நாட்டு கேவலமான குணம் இருக்க ராஜாக்கு கல்யாணம் பண்ண வச்சிடுறாங்க. அவ எப்படி டிவோர்ஸ் வாங்க போறா, அவளோட ராஜ்யத்துக்கு அவ எப்படி எம்ப்ரஸ் ஆக போறா, அவ விருப்பப்படுற லைஃப் அவ வாழ்றாளான்னு நம்ம பார்க்க போறோம். சோ டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கிங் பைனஸ் அவனோட பேலஸ்ல எதிரொலிக்கிற மாதிரி டைரன் கிங்டமோட கிங்கான பைனஸ் ரோச்சேவான நான் ஆணித்தரமா இந்த திருமணத்தை கலக்க நினைக்கிறேன். அர்ணவா, ஒரு ராணின்ற பட்டம் பறிக்கப்படுது. உன்னோட இருப்பு இனி தேவையில்லாதனால நீ உன்னோட வீட்டுக்கே போலாம். கடைசி இறக்கத்தோட நீ போறதுக்காக உனக்கு பழைய வண்டி ஒன்று தர. இம்பீரியல் ராஜா கிட்ட போய் நீ கெஞ்சினா மேபி அவர் ரத்த சொந்தன்றதால அவர் உன்னை ஏத்துக்கலான்னு சொல்லி ஒரு பேப்லெட்டை தூக்கி அவன் முன்னாடி அந்த பொண்ணு மேல போட்டான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, ஐயோ அந்த குட்டி வண்டியில டிராவல் பண்ண போறாங்க, அத நினைச்சாலே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லி பைனஸ் மேல சாஞ்சா. இவதான் லரிசா எஸ்டியா, டைரா நாட்டுல சேர்ந்த ஒரு வெல்த்தியான நோபலோட பொண்ணு. அது மட்டும் இல்லாம குயின் அர்ணவாவோட லேடி இன் வெயிட்டிங்கு கூட. லேடி இன் வெயிட்டிங்கா இருக்கிறதால பேலஸ்ல இருக்க எல்லா லக்ஸுரியான ஐட்டமும் யூஸ் பண்ண அவளுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அதுக்கும் மேல பைனஸோட காதலின்னு எல்லாரும் இவ்வளவு சொல்லுவாங்க. இவங்களோட காதலுக்கு ஒரு அடையாளமா கிங் பைனஸ் லேடி லெரிசாக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுத்தான். அது ஒரு டியாரா, அதாவது கிரீடம். அதுவும் இல்லாம அதுல பிளாக் கலர் டைமண்ட் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். அது ஆக்சுவலா ஒரு பேரான டைமண்ட். சோ அத கிங்கோட கிரீடம்ல ஒன்றும் இந்த லரிசாவோட கிரீடம்ல ஒன்றும் வச்சு ரெண்டு பேரும் பேரா அதை போட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த ரெண்டு டைமண்டும் அர்ணோவா அவளோட கல்யாணத்துக்கு வரதட்சணையை கொண்டு வந்தது. யாருமே அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அரியணைக்கு உரிய ஒரு இளவரசியும் எம்பையரோட புகழ்பெற்ற வம்சாவளியை சேர்ந்த அர்ணோவா இப்படி ஒரு மோசமான நிலையில டிவோர்ஸ் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம இந்த கிங் பைனஸை விட அர்ணோவா ரொம்ப நோபலரான வழியில வந்தவ. சுத்தி இருக்க எல்லாரும் இம்பீரியல் பேலஸ்க்கு இது ஒரு சங்கடமான நிலைமை, இவங்க இப்ப திரும்ப போனாலும் இவங்க டவர்ல தான் அடைச்சு வைக்க போறாங்க, லேடி லரிசா தான் குயினா இருக்க தகுதியானவங்கன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா கிங் பைனஸ் அர்ணோவாவை காதலிக்கலன்றது பெரிய சீக்கிரட்டா ஒண்ணு இருந்தது இல்ல. ஆனா கிங்டமோட நல்லதுக்காகவாச்சும் அவன் டிவோர்ஸ் பண்ணாம இருப்பான்னு நினைச்சாங்க. அர்ணோவா எம்பரர் லூசியானாவோட ஹாஃப் சிஸ்டர், அதாவது ரெண்டாவது அம்மாக்கு பிறந்த தங்கச்சி. தெற்கு பகுதி ஆள்ற குரீக்கேல் தன்னைத்தானே கொடுங்கோலன்னு சொல்லிக்கிறவரு. இவ அவரோட சிப்ளிங்கோட மகள். இவ்வளவு சிறப்பு இருக்க பொண்ண கல்யாணம் பண்ண பைனஸ்க்கு ஒரு சின்ன நாட்டை ஆண்டப்பவும் ஒரு சுப்பீரியரான ஃபீல கொட்டது. அதனாலதான் இந்த காதல் இல்லாத திருமணத்துல அவன் 2 வருஷம் இருந்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட இதய லரிசா பக்கம் முழுசா திரும்பிருச்சு. ஆனா லரிசாக்கு இப்படி சைட் கிக்கா இருக்கிறது பிடிக்காதனால கிங் பைனஸ் அவளை குயின் ஆக்கணும்னு முடிவு பண்ணான். ஈஸியான ஆப்ஷன் இல்லதான், ஆனா சில விஷயங்கள்னால இந்த 2 பேரோட மேரேஜ் முடிவுக்கு வந்தது. ஒண்ணு, லரிசா பிரெக்னெண்டா இருக்கான்னு பைனஸ் நம்புறான். ரெண்டாவது, குயின் அர்ணாவோட திடீர் மாற்றம் கொஞ்சம் பொல்லாதவளா நடந்துகிட்டா. அண்ட் கடைசி மூணாவதா ஒண்ணுதான் கிங் பைனஸ டிவோர்ஸ்க்கு தள்ளுச்சு. இவ்வளவு டிவோர்ஸ் பண்ணாலும் எம்பரரோட நல்ல முறையில தான் இருக்கான்னு அவன் நம்புனான். முன்னத்த நாள் நைட்டு எம்பரரோட மெசஞ்சர் ஒருத்தன் பைனஸோட ரூம்குள்ள வந்தான். அவன் மெசஞ்சர் மட்டும் இல்ல, ஒரு சூரியக்காரனும் கூட. வந்தவன், எம்பரர் உங்க டிவோர்ஸ்க்கு தடையா இல்ல, இந்த ராஜ்யம் எம்பரரை எப்படி மதிக்குதுன்னு நாங்க கடந்த காலத்திலே பாத்துட்டோம். அர்ணாவா கொண்டு வந்த டௌரி எம்பையரோட கம்பேர் பண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்படி அற்பமான விஷயம் நம்ம 2 ராஜ்யத்துக்கு இடையில ரிலேஷனை கெடுக்க கூடாதுன்னு சொன்னான். அதை கேட்ட பைனஸ், அப்படின்னா நான் இதை முடிச்சுக்கலாமா? டிவோர்ஸ் ஆனாலும் நான் டௌரியை திருப்பி தர வேண்டாமா? இந்த பிரச்சனை இல்லாம அவளை விட்டு நான் விலகிடலாமான்னு சந்தோஷப்பட்டான். இப்போ கரண்ட்ல இப்ப நம்ம பிரியற நேரம் வந்தாச்சு. நான் இப்படி முடிச்சுக்கணும்னு ஆரம்பத்துல இருந்து நினைக்கல, ஆனா நீ கொஞ்சம் ரெஸ்பெக்டோட இருந்திருக்கலாம்னு அர்ணாவா கிட்ட பைனஸ் சொன்னான். அர்ணாவா அவளோட ப்ரைட கண்ட்ரோல் பண்ணிட்டு பைனஸோட காதலுக்காக கெஞ்சணும்னு அவன் நினைச்சான். கல்யாணம் முதல் ராத்திரி அப்போ பைனஸ் பிரின்சஸ் அர்ணாவை விட்டுட்டு லரிசாவோட சாம்பருக்கு போனான். லரிசா எப்பவும் அவனுக்காக காத்திருக்கிற மாதிரி அர்ணாவாவும் காத்திருக்கணும்னு அவன் நினைச்சான். அப்படியா இருந்தா மேபி அவன் அவளை டிவோர்ஸ் பண்ணாம இருந்திருப்பான்னு பைனஸ் மனசுல நினைச்சான். எல்லா ராத்திரியும் பைனஸ் லரிசா கிட்டதான் போனான். ஆனா அர்ணாவா அவளை ஒரு டைம் கூட தடுத்தது இல்ல. சின்ன கிங்டமோட ராஜான்றதால அவளை விட நான் கம்மியானவனு நினைக்கிறான்னு பைனஸ் அவனுக்குள்ள பொறாமப்பட்டான். நான் அவனை பார்க்கவே விரும்பல, எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்பி போன்னு அர்ணாவா கிட்ட இப்ப கத்துனான். அப்ப அர்ணாவா அந்த பேம்ப்ளெட் எடுத்து, அப்படின்னா காரியம் முடிஞ்சது தானே, நம்ம டிவோர்ஸ் ஆயிட்டோம், இனிமே நான் நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா நீதான் இப்ப என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி எழுந்து நின்னா. பைனஸால அவ அப்படி பேசுறதெல்லாம் நம்பவே முடியல. இப்படிதான் நடக்கிறதால மேபி உன் மண்டை கலண்டிருக்கும் போலன்னு சொன்னான். அப்போ இந்த லரிசா ஒட்டிக்கிட்டே நிக்கிறா.
ஆனா அர்ணவா எலகென்ட்டா, அந்த 2 வருஷமா நான் போதுன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேன். நம்ம டிவோர்ஸ் ஆனதுல உங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். இவ்வளவு நாள் நான் பொறுத்துட்டேன். எனக்கு நீ வேணுங்கிறதையும் கொடுத்துட்ட. என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னதும் பைனஸ் கோவத்தோட, என்கிட்ட இந்த மாதிரி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்னு கத்துனா. துரதிருஷ்டவசமா உனக்குதான் இங்க என்ன நடக்குதுன்னு புரியல போல பைனஸ்னு சிரிச்சுக்கிட்டே அர்ணவா சொன்னா. ஆனா அவ இப்படி சிரிச்சு பைனஸ் கடந்த 2 வருஷத்துல பார்த்ததே இல்ல. அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நீ ஷாக்ல இந்த மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்ல, அர்ணவா பெல் நீ யாரையோ கூப்பிட்டு எம்பரர் சொன்ன மெசேஜ கொஞ்சம் டெலிவர் பண்ணுன்னு கேட்டா. அப்போ திடீர்னு அங்க ஸ்மோக் மாதிரி ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுச்சு. பனி மாதிரி தோல், இரவு மாதிரி ரோமம், சில்வர் கிரே கலர்ல கண்ணு, அழகான முகம், கடவுளால செதுக்கப்பட்ட மாதிரின்னு நேத்து ராத்திரி பைனஸ் முன்னாடி வந்து அதே சூன்யக்காரன் தான் இங்க வந்திருந்தான். மெசஞ்சர்னு சொல்றதை விட சின்ன பையன் மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? புது எம்பரஸ் சொல்றது கேட்கலையான்னு அந்த பெல் கேட்டான். புது எம்பரஸான பைனஸும் லரிஷாவும் ஷாக் ஆனாங்க. எம்பரர் ரூசியானா இறந்துட்டாரு. இம்பீரியல் மெசஞ்சர் ஆனா அது இங்க சொல்ல வந்தான்னு அவன் சொன்னான். அதை கேட்டு ஷாக் ஆன பைனஸ், முட்டாள்தனம், எம்பரர் ரொம்ப திடமா தான் இருக்காருன்னு அவன் சொன்னான். மறுக்க முடியாத கொடுங்கோலன். லூசியானா கேசியனுக்கு எந்த வாரிசும் இல்ல. அவரோட ரத்த சொந்தமான அரியனுக்கு அடுத்த வாரிசான அரியன் கேசியன் மற்றும் அவரோட ஹாஃப் சிஸ்டர் அர்னோவா கேசியன் தான் இப்ப இருக்கிறவங்க. அப்ப பைனஸ், அப்படின்னா அடுத்த ரூலர் அரியனா தானே இருக்க முடியும்னு கேட்க, இல்ல, பிரின்ஸ் அரியனும் இறந்துட்டாரு. அவங்க 2 பேரையும் கொன்னுட்டாங்கன்னு பெல் சொன்னான். என்ன முட்டாள்தானா இது? எவ்வளவு தைரியம் வந்தா பொய் சொல்லுவேன்னு பைனஸ் அதை நம்ப முடியாம கத்துனா. அப்ப அர்ணவா, இது பொய் இல்ல, இம்பீரியல் மெசஞ்சர் கிட்ட இருந்து வந்த நியூஸ் எப்படி பொய் ஆகும்னு சொன்னா. பைனஸ்க்கு இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பயமா இருந்தது. எம்பரர் லூசியானோ எந்த பிரச்சனைக்கும் போகாம நல்ல ஹெல்த்தியா தான் இருந்தா. அவரு ராஜாவாகி கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு. ஆனா அவரு கொல்லப்பட்ட நியூஸ் எதிர்பார்க்காத ஒண்ணு. அப்ப பெல் மறுபடியும், எம்பரர் இறந்து போனதால அடுத்து யாரு இருக்காங்களோ அவங்கதான் அரியணைக்கு சொந்தமானவங்க. உங்க திருமண ஒப்புதல் படி வைஃபுக்கு எந்த சொத்து வந்தாலும் கணவருக்கு அது தரப்படும். பணம் மட்டும் இல்ல, எந்த பட்டமா இருந்தாலும் கூட. அதாவது நீங்க தான் எம்பையரோட சிம்மாசனத்துக்கு வாரிசா இருந்திருப்பீங்க. நீங்க ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தா இந்த மொத்த ராஜ்யமும் உங்களோடதா இருக்கும். ஆனா நீங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டதால இப்போ இந்த சிம்மாசனம் வேற ஒருத்தரோட ஆயிடுச்சு. ஆமா, அது வேற யாரோடதும் இல்ல, ஹர் மெஜஸ்டி அர்னோவா சிலியா கைசனோடதுன்னு பெல் சொல்லி கோவமா, புது எம்பரஸ் முன்னாடி தலை வணங்க மாட்டீங்களான்னு கேட்டான். பக்கத்துல இருந்த அர்னோவாவும் சிரிச்சுட்டு, அதை கேட்டால பைனஸ், உன்னோட புது எம்பரஸா சொல்ற, நீ எனக்கு தகுந்த மரியாதை தரணும்னு சொன்னா. ஆனா பைனஸ் கோவப்பட்டு, முடியாது, நீ எம்பரஸா? அபத்தமா இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி வரை நீ டைரனோட குயின் தான்னு கத்துனா. ஆனா அர்னோவா காமா, இப்ப இம்பீரியல் மெசஞ்சர் சொன்னது படி நான் தான் இந்த எம்பையரோட ரூல இருந்து கண்ணடிச்சா. ஆனா பைனஸ்க்கு அதெல்லாம் சுத்தமா ஏத்துக்கவே முடியல. நீ அடிப்பணியோ இல்லையோ உன்கிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு வண்டி ஃபுல்லா கோல்ட டவுரியா கொண்டு வந்த, அது எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோ. இந்த நாள் முடியறதுக்குள்ள நான் புது பயணத்தை ஏற்படுத்த போறேன். நீ சொன்ன மாதிரிதான்னு கோல்டா அர்னோவா சொன்னா. ஆனா பைனஸ் இதுக்கு முன்னாடி அவளை இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. அப்பா அர்னோவா திரும்பி, பைனஸ் காது கேக்குதா இல்லையா என்ன? அப்படின்னா என்ன டிவோர்ஸும் பண்ணி என் டவுரியும் வச்சுக்கலான்னு பாத்தியான்னு கேட்டா. பைனஸ் தன்னோட கைய முறுக்கிட்டே, இல்ல நான் கேட்டேன். ஆனா மெசஞ்சர் இந்த டவுரியில அற்பமானது, இத பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாருன்னு கத்துனா. அப்ப சடனா பெல் இடையில வந்து, இப்படி அற்பமான விஷயம் நம்ம 2 ராஜ்யத்துக்கும் இடையில ரிலேஷனை கெடுக்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லி அர்ணவா கிட்ட, இவரோட நடத்தைய பார்த்தா குயினா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க போலேன்னு சொல்லி, இன்னுமா என் மெசேஜ் உங்களால புரிஞ்சுக்க முடியல? புத்தி இல்லாதவன் கூட டிவோர்ஸ் ஆனா டவுரிய ஃபுல்லா கொடுக்கணும்னு தான் பார்ப்பான், தெளிவா இல்லன்னு கேட்டான். இதை கேட்ட பைனஸ் ஷாக் ஆகி கீழே விழுந்தான். அர்ணவா பைனஸ் கிட்ட, உனக்கு 1 hour தர, எல்லா கோல்டையும் ப்ரிப்பேர் பண்ணு. அப்படி கோல்டு பத்தலன்னா இந்த சுவர்லயே கோபுரத்திலேயே பூசின தங்கத்தை சுரண்டி எடுங்க. ராயல் காட்ஸ் ட்ரெஸ்ல இருக்க ரத்தனத்தை அள்ளி எடுங்க. அப்படி மகுடத்தை எடுத்தப்ப கூட வண்டியில இடம் இருந்தா உங்க தலையில இருக்க முடிய வெட்டி அந்த இடத்த நிரப்புங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, என் அம்மாக்கு சொந்தமான அந்த பிளாக் டைமண்ட்ஸும் வேணும். அதை நான் மறக்க கூடாதுலன்னு கோல்டா சொல்லி பெல்ல கூப்பிட்டா. பெல்லா அவளுக்கு தலை வணங்கி பைனஸ் கிட்டயும் லரிசா கிட்டயும் போனா. லரிசா பயத்தோட பைனஸ் கிட்ட, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டா. அப்ப பெல் அவ தலையில இருந்த அந்த டியாராவை பிடுங்கி எடுத்தான். பைனஸ் கோவத்தோட என்ன பண்றன்னு கேட்க வந்தான். ஆனா பெல் அவனோட சட்டையை பிடிச்சு அவன் தலையில இருந்த கிரவுனை பிடுங்கி வேகமா எழுத்தான். பைனஸ் அவமானத்தோட, நீ சூனியக்காரனா இருக்கலாம், ஆனா நீ ஒரு சாதாரண மெசஞ்சர் தான், நீ ரொம்ப பண்ணிட்ட, இது டைரன் நாட்டை அவமானப்படுத்துற விதம்னு கத்துனா. ஆனா பெல் அலட்சியமா, நீ எப்போ இப்படிதான் நடந்துப்பியா,
வைஃபோட டவுரி நகையை காதலிக்கு கொடுக்கற கேவலமானவன், நீதான் அவமானத்தை பத்தி பேசலான்னு சொல்லி அந்த 2 கிரவுனையும் ஓங்கி அங்கிருந்து சுவர்ல அடிச்சான். அதுல இருந்து எல்லா டைமண்ட்ஸும் கீழே விழுந்தது. அந்த பிளாக் டைமண்ட கையில பிடிச்சு, யுவர் மெஜஸ்டி, நீங்க கேட்டதை எடுத்துட்டேன்னு சொல்லி அர்ணாவோட கைகள்ல அந்த டைமண்ட்ஸ கொடுத்து, இது உங்களுக்கு சந்தோஷமான்னு கேட்டா. அர்ணாவும் சிரிச்சிட்டு ஆமான்னு சொல்லி அவனோட கண்ணத்தை தொட்டு இந்த இடத்த விட்டு போலாம்னு சொன்னான். ஆனா இந்த பக்கம் பைனஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாம திகச்சு போயிருந்தா. இன்னைக்கு நான் இதுவரை அனுபவிச்சதுலயே ரொம்ப நல்ல நாளா இருக்கலாம், நான் அப்படி என்ன சத்து வச்சிருக்கேன்னு பார்க்க போலன்னு சொல்லி அர்ணாவும் பெல்லும் அங்கிருந்து போனாங்க. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி அர்ணாவா ஏதோ ஒரு இடத்துல இருக்கா. உன் முன்னாடி இருக்கிறத பாரு அர்ணாவா, நீ பாக்குற எல்லாமே, இந்த பேலஸ், இந்த ராஜ்யம் எல்லாமே என்னோடது. உன்னோட ஆட்சியாளரான என் கையில தான் உன் வாழ்க்கை இருக்கு. இந்த பயத்தை எப்பவும் மறக்காத. ரிபல் பண்ணணும்னு நினைச்சா அதை அடக்கி வச்சுக்கோ, எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. என் கைய விட்டு போனா உன் வருத்தம் இல்லாத லைஃபை எப்ப வேணா அழிக்க முடியும்னு அவளோட ஹாஃப் பிரதரான லூசியான அவளை மிரட்டி எம்பரர் இறந்து போனதோ அவளை அந்த டவர்ல வச்சு அடிச்சான். அர்ணவாக்கு 18 வயசு ஆன உடனே அவளை பிடிச்ச பைனஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ஆனா அந்த திருமணத்துல எந்த காரணமும் இருந்ததில்ல. ஆனா பைனஸ்க்கு அவளை விட அவ கொண்டு வந்த டவுரி மேலதான் அதிக ஆர்வம் இருந்தது. ஆனா அவனை கல்யாணம் பண்ணா அட்லீஸ்ட் அந்த டவர்ல இருந்தாவது தப்பிக்க முடியும்னு அர்ணவா நினைச்சா. சின்ன சின்ன துரோகத்தை சலிச்சுக்க முடியும்னு நினைச்சா. ஆனா பைனஸ் வேற பொண்ணு கிட்ட, உன்னை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் காதலிக்கிறேன்னு சொன்னா. சுத்தி இருந்தவங்களும் அவங்க நல்ல பேர்னு சொன்னாங்க. அந்த நாள்ல அர்ணவா 2 வைன் கிளாஸோட நின்னு, நான் இப்ப போலாமான்னு கேட்டா. இன்னும் இங்க என்ன பண்றேன்னு பைனஸ் கேட்க, பக்கத்துல இருந்த லரிசா, மறந்துட்டீங்களா யுவர் மெஜஸ்டி, நீங்க தானே நம்ம வைன் கிளாஸோட அவங்கள வெயிட் பண்ண சொன்னீங்க, அப்பதானே நம்ம 2 பேர் டான்ஸ் ஆட முடியும்னு சொன்னீங்கன்னு அவன் மேல அவ சாஞ்சா. அட ஆமால, நான் சொன்னதுக்காக தான் குயின் வெயிட் பண்றான்னு பைனஸ் ஏளனமா சொன்னா. ஆனா என்ன பண்றது மைனஸ், ஹர் மெஜஸ்டிக்கு தெரியாது, உங்களுக்கு சில்லா இல்லாத வைன் பிடிக்காதுன்னு இந்த லரிசா சிரிச்சுக்கிட்டே சொன்னா. லரிசா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவுண்ட் எஸ்டியாவோட பொண்ணு, அதுவும் இல்லாம லேடி இன் வெயிட்டிங்கும் கூட. கல்யாணம் ஆன உடனே லேடி இன் வெயிட்டிங்க வர வச்சது அர்ணவாக்கு விசித்திரமா தோணுச்சு. இப்ப அது ஏன்னு அவளுக்கு புரிஞ்சது. அந்த லரிசா அந்த டியாராவை வர போட்டிருந்தா. வைன் கிளாஸ வச்சுட்டு அங்கிருந்து போலாம்னு அவ கிளம்புறப்போ, நீங்க பேசாம எங்களோட ஜாயின் பண்ணிக்க கூடாது, பிளீஸ் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி இந்த லரிசா போய் அங்கிருந்து ஒரு சேர்ல திமுறா உட்கார்ந்தா. அப்படி நீங்க கலந்துக்கிட்டாலும் நீங்க உங்க காலால நிக்கதான் வேண்டி வரும், ஏன்னா இங்க சீட்ஸ் இல்லைன்னு சொன்னா. அந்த இடத்துல எல்லாரும் அர்ணாவாவ ஒரு மாதிரி பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து கிளம்பி கடுப்பா, எல்லா திருமணமும் இப்படி கேவலமா தான் இருக்குமா, எங்க எல்லாம் தப்பா போச்சுன்னு யோசிச்சா. வெட்டிங் நைட் அன்னைக்கு லரிசாவோட சேம்பருக்கு போனப்பவா, இல்ல முதல் ராத்திரி அப்போ பைனஸ் என்னை பத்தி போய் சொன்னப்பவான்னு யோசிச்சா. இந்த பைனஸ் அந்த டைம்ல எல்லாத்தையும், இம்பீரியல் பிரின்சஸ் எல்லாம் என் முன்னாடி அப்படி நிக்க தகுதியே இல்லாதவ, என்ன கேட்டா நான் அவளுக்கு இருக்கிறதுலே கம்மியான மார்க் தான் போடுவேன்னு சொன்னது அர்ணவா கேட்டிருப்பா. அதே மாதிரி லரிசா தான் வீட்டு மேட்டர்ஸ்ல சார்ஜ்ல இருக்கா, அவகிட்டதான் எதுனாலும் கேட்டு பண்ணணும்னு சொன்னா. இன்னொரு டைம் அர்ணவாவை கீழே தள்ளி விட்டு, கண்ணு தெரியலையா, லரிசா ட்ரெஸ் மேல காலை வச்சு அவளை விழுக்காட்டிடுப்பேன்னு கத்துனா. பைனஸ் எப்பவுமே இந்த மாதிரி முட்டாள்தனமா தான் இருந்திருக்கான். அவ இவ்வளவையும் பொறுத்துக்கிறதுக்கு காரணமே அந்த டவரை விட்டு அவ தள்ளி இருப்பான்னுதான். அர்ணாவோட ஹாஃப் பிரதர் லூசியானோ அவ பிறந்ததுல இருந்தே அவளை வெறுத்தான். அது ஏன்னா அவளோட அம்மா ஒரு உன்னத பரம்பரையில இருந்து வந்தவங்க, லூசியானாவை விட பவர்ஃபுல்லானவங்க. அதனால அவன் பொறாமப்பட்டான். ஆனா இதை புரிஞ்சுக்க கூடியதுதான், அவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி ரிக்கேல் என்ற ஒரு ஃபேமிலியோட தலைவியா இருந்தவங்க. அவரோட அப்பா எப்பவும் கொஞ்சம் வீக்கானவரா இருந்தாரு. அவரோட இறப்புக்கு அப்புறம் லூசியானா பக்கத்துல அர்ணவா ஒரு தடையா இருந்தா. இது தெரிஞ்சதால அவனோட பார்வையில படாம அவளோட அம்மா சைடு ரிலேட்டிவ் பக்கம் போனா. ஆனா அவன் பதவி ஏற்றதும் அர்ணவை இழுத்துட்டு போய் அவளை டவரை லாக் பண்ணா. அந்த டவர்ல அடைக்கப்படுறதை விட இங்க இருக்கிறது பெட்டர்னு நினைச்சா. பைனஸ் இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாலும் அவனை மன்னிக்க நினைச்சா. ஆனா அவன் அந்த டிஆராவையோ அதுல பொருத்தப்பட்ட டைமண்டையோ அவகிட்ட கொடுக்கற வர, அதுவும் அவ அம்மாவோட நினைவா வச்சிருக்கா. அந்த டைமண்ட்ஸ் கிங் அவங்க எங்க இருந்தப்போ அவளோட அம்மாவை கிஃப்டா கொடுத்தது. அதோட மதிப்பு என்னன்னு சொசைட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம அது அர்ணவோட டவுரியிலும் சேரும். அந்த டியாராவை லரிசா போட்டிருந்தத பார்த்தப்போ அர்ணவாக்கு கோவம் பொங்குச்சு. அந்த கோவத்துக்கு அப்புறம் அவளுக்கு பயம் வந்தது. அந்த டியாராவை அணிஞ்ச லரிசாவை பார்த்து அவளோட அப்பா தன் மகளை குயின் ஆக்கணும்னு அப்ப நினைச்சாரு. அந்த நாள்ல இருந்து அர்ணவாவை கொலை பண்ண பிளான் நடந்தது. அவ ராத்திரியில யாரும் அவளை கொலை பண்ண வருவாங்களோன்னு பல நாள் தூங்காம இருந்திருக்கா. அவ எப்ப வேணா சாக வேண்டி இருக்கலாம். அதனால அவ ஒரு பயத்தோடவே வாழ்ந்துட்டு இருந்தா.
டைரனுக்கும் அந்த டவருக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு அவ ரியலைஸ் பண்ணா. இதெல்லாம் நினைச்சிட்டு எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறோம்னு அவளோட சேம்பரோட டோரை திறந்தா. பார்த்தா அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு பீஸ்ட் படுத்து தூங்கிட்டு இருந்தது. லரிசோட அப்பா அண்ணாவை கொலை பண்றதுக்காக இது புது பிளானா இருக்குமோன்னு பயந்து மெல்ல பின்னாடி போனா. அவளுக்கு அதை பார்த்து ரொம்ப பயமா இருந்த போது அந்த மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கான பீஸ்ட் அவ பார்த்ததே இல்ல. அது பார்த்து எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆச்சரியப்பட்டா. அந்த பீஸ்ட் லைட்டா சத்தம் போட்டதும் நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க இருந்து வெளியே போய் ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சு மெல்ல அங்கிருந்து கிளம்புனா. ஆனா சத்தம் கேட்டு அந்த பீஸ்ட் எழுந்து இல்லன்னு சொல்லி அவளை கீழே தள்ளி அவள் மேல போய் நின்னுச்சு. நான் இப்படியே சாக போறேன்னு அர்ணவா பயந்தா. திடீர்னு பார்த்தா ஸ்மோக் மாதிரி கிளம்பி அந்த பீஸ்ட் ஒரு ஹியூமன் மாதிரி அது நீதானன்னு கேட்டான். அர்ணவாக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க இங்க என்ன பண்றான்? சூனியக்காரங்க அவங்கள பத்தி வெளிக்காட்டிக்க மாட்டாங்களேன்னு யோசிச்சா. அப்போ அவன் பதில் சொல்லு, நீதானே அர்ணவா சாலோகேசியன், வந்த விஷயத்த சொல்ற. இந்த லெட்டர் இது உன் ஃப்ரெண்டு கொடுத்து விட்டதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்தான். அந்த லெட்டர்ல உனக்கு டைரனை விட்டு வர எப்ப விருப்பம்னாலும் சொல்லு, அகாடமில இருக்க ஒருத்தரை வச்சு பைனஸ் மேல சாபத்தை போட்டுட்டுன்னு இருந்தது. அது யாரோ ஒரு அனாத்தன்னு சொல்லி அவன் நினைச்சா. இந்த நேம் ஞாபகம் இருக்கா? நம்ம கில்ட வில்லன்ஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அர்ணவா அந்த பர்சன் கிட்ட, அதாவது வெல் கிட்ட இது அனாக்கின் கொடுத்ததான்னு கேட்க அவனும் ஆமா மேல பதின்னு சொன்னான். அதுல மை டியர் ஃப்ரெண்ட் அர்ணவா, எம்பரரும் அடுத்த வாரிசு கொலை செய்யப்பட்டாங்க. நீ நல்லா யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சு உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்க. மனசார நீ நல்லதா பண்ணுவேன்னு நம்புறேன். உன்னோட ராயல் ஃப்ரெண்ட் அனாக்கின் கிட்ட இருந்துன்னு போட்டிருந்தது. கொலை பண்ணப்பட்டாங்களா? அதுவும் 2 பேரும் ஒரே டைம் இல்லையா? ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனா அது இப்ப பிரச்சனை இல்ல. 2 பேரும் இறந்துட்டாங்கன்னா அடுத்த லைன்ல நான் தான் இருக்கேன்னு யோசிச்சா. ஆனா அவன் மேரேஜ் ஆகி வரப்பவே எல்லா வெல்த்தையும் டைட்டிலையும் தன் கணவருக்கு தரதா சத்தியம் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிப்பா. அப்படி அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னா இவளுக்கு தான் அந்த பதவி வரும். ஆனா இப்பதான் அவ பைனஸ்க்கு சத்தியம் பண்ணிருக்காளே, அது அவனுக்கு தான் போகும். அப்படின்னா அந்த முட்டாள் தான் அடுத்த எம்பரரான அர்ணவா நினைச்சா. அப்ப பெல், நீயும் சகோதரனும் ரொம்ப க்ளோஸா இருந்த, சோகப்படுறதை விட கோபந்தா படுறேன்னு கேட்டான். அதெல்லாம் இல்ல, நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன்னு அர்ணவா சொல்லி எந்த கிஃப்ட்னு யோசிச்சு எங்க என்னோட கிஃப்ட்னு பெல் கிட்ட கேட்டா. நான் கிஃப்ட் கொண்டு வரலாம்னு டிசப்பாயிண்ட் ஆயிட்டீங்களா? ஆமா நான் கொண்டு வந்திருக்கணும் தான் பெல் சொல்ல. நான் அது சொல்லல, நிஜமாவே நீ எதுவும் கொண்டு வரலையான்னு அவ கேட்டா. பெல்லு புரியாம ஆமா கொண்டு வரலன்னு பதில் சொன்னான். கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா அவன் எடுத்திருக்க மாட்டான்னு அவளுக்கு தெரிஞ்சது. அனாக்கின் இந்த லெட்டர் அனுப்பிச்சதுக்கும் ஒரு சூனியக்காரன் அனுப்பிச்சதுக்கும் கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கணும்னு நினைச்சு, ஆனா எந்த சூழல்னால நீ இங்க வந்தன்னு பெல் கிட்ட கேட்டா. அவன் தங்கிட்டே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க நினைச்சேன்னு சொன்னான். ஆனா அனாக்கின் சொன்னதுபடி நல்ல சூனியக்காரங்கன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் அகாடமி ஆஃப் மேஜிக் உள்ள அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. ஒரு சாதாரண ஆளா சூனியக்காரங்கள்ட்ட ஏதாவது கேட்க நினைச்சா அவங்க கண்டிப்பா அதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும்னு அர்ணவா நினைச்சு, இல்லன்னா நீங்க எது பந்தம் எங்கேயாது கட்டுனீங்களான்னு கேட்டா. பெல் பதறத்தோடு டக்குன்னு திரும்பி பார்த்ததும் அப்படின்னு நான் சொல்றது கரெக்ட் தான் போலன்னு சொன்னான். சூன்யக்காரர்களோட பந்தயம். ஒரு சூன்யக்காரங்களோட முழு பெயரை சொல்லி பந்தயத்துக்கு துணிஞ்சு கூப்பிட்டா அவங்களோட விதிப்படி சூன்யக்காரங்க அதை ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஆனாலும் இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்ல. ஏன்னா சூனியக்காரங்களோட பேரு லென்த்தாவும் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அப்படியே அதை சொல்லிட்டாலும் பெரும்பாலான மனுஷங்க அதுல தோத்துதான் போவாங்க. அதுக்கான விலையா அவங்களோட உயிரையோ இல்ல பிரீசியஸான ஒன்னும் கொடுப்பாங்க. ஆனா அனாக்கின் பெரும்பாலான மக்கள் மாதிரி இல்லைன்னு அர்ணவா நினைச்சு, ஆனா அனாக்கின் நீ அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணணும்னு கேட்டா. ஆனா பெல் சிரிச்சுக்கிட்டே அது என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொன்னா. அனாக்கினோட லெட்டர்ல எம்பரர் இறந்துட்டாங்கன்னு போட்டிருந்தது. அந்த செய்திய மந்திர டவரோட மாஸ்டர் தான் அறிவிக்கணும். கிஃப்ட் வேற அனுப்பியிருக்கான்னு போட்டிருக்கான்னு நினைச்சு, அப்ப நீங்க தான் அந்த டவர் மாஸ்டர் தானே பெல் கிட்ட கேட்டா. இதுல இருந்தே தெரியுது நீ புத்திசாலின்னு. கரெக்ட், நான் தான் இம்பீரியல் மெசஞ்சர். நான் என் டியூட்டியை செய்ய வந்தேன். சரி பைனஸ் எங்க? நான் அவர்கிட்ட இந்த நியூஸ சொல்லணும்னு பெல் சொன்னான். அனாக்கின் பெல்ல பைனஸ பாக்குறதுக்கு முன்னாடி அர்ணாவை பார்க்க சொல்லியிருக்கான். பெல் கிட்ட உதவி கேட்டா அவன் கண்டிப்பா அதை பண்ண மாட்டான். அதனால அவன் கிட்ட அர்ணாவை பந்தய போடலாம்னு முடிவு பண்ணான். ஆனா பெல்லுக்கோ அவனோட மொழி பேர் அர்ணாவாவுக்கு தெரியாதுன்னு ஏறமா தெரிச்சான். ஆனா பார்த்தா இந்த அர்ணாவா பெல் கேரியஸ் டியோன் அஸ்கால் ரிப்பல்டியன் பெர்ஹன் நெரோடின்னு அவனோட முழு பேரை சொன்னான். எவ்வளவு பெரிய பேரு! அது கேட்டதும் பெல் ஷாக் ஆனா. அதான் அவங்க பேரு பெல்லுன்னு ஷார்ட்டா கூப்பிடுவாங்கன்னு அவ சொன்னதும் ஆனா கிட்ட அதை சொல்லிப்பான் போலன்னு பெனுக்கு தெரிஞ்சது. அர்ணவா எழுந்து, சவாலுக்கு தயாரா? பைன சிம்மாசனத்துல உட்கார்றத என்னால ஏத்துக்க முடியாது.
ஒருவேளை நான் ஜெயிச்சா எனக்கு டிவோர்ஸும் கிடைக்கும், நான் எம்ப்ரஸும் ஆயிடுவேன்னு சொன்னான். லூசியானோ அந்த டவர்ல என்ன அடிச்சதுக்கு எனக்கு என்ன ஈடா தர முடியும்? கல்யாணம்ன்ற பேர்ல என்ன நாடு கடத்திட்டான். எனக்கு கீழே இந்த சர்வன்ஸ் துரோகிகள்னு ஒவ்வொருத்தரா காணாம போனாங்க. லூசியானோட கோவத்துக்கு நான் ஒரு பலியாடா இருந்தேன். அப்புறம் பைனஸ்க்கு ஒரு கேலி பொருளாம இருந்தேன். இப்போ என் உயிருக்கு லரிசாவோட அப்பானால ஆபத்து இருக்கு. லூசியானா தான் என்னோட எல்லா வழிக்கும் காரணம். ஆனா அந்த முட்டாள் வாரிசு இல்லாம இறந்து போயிட்டான். இப்படியே போனா அந்த பைனஸ் தான் அடுத்த எம்பரரா இருப்பான். அப்புறம் நான் மறுபடியும் அவமானத்துக்குள்ள தள்ளப்படுவேன். நான் எனக்காக அந்த பவரை எடுத்துக்கணும்னு அர்ணாவை நினைச்சு, இம்பீரியல் மெசஞ்சர், நீங்க தான் நான் எம்ப்ரஸ்ன்றதை எல்லாருக்கும் அறிவிக்கணும்னு சொன்னா. பெல்காரியஸ் ஜியோன் மந்திர டவரோட மாஸ்டர் மற்றும் பெர்ஹனோட ஆட்சியாளரும் கூட. அமாரிலஸ்ன்ற முந்தைய டவர் மாஸ்டரான மதிப்புக்குரிய சூனியக்காரிக்கு பிறந்ததால அவன் பிறந்ததுல இருந்து ஏகப்பட்ட பவரோட இருக்கிறவன். இம்பீரியலோட பிரதிநிதியா இருந்தப்ப கூட மத்த சூனியக்காரங்க மாதிரி அவனும் ஒரு மர்மமான பர்சனா தான் இருந்தான். எம்பரர் கூட ஆட்சி பண்ண முடியாத இடத்துலதான் இந்த சூனியக்காரங்க தனிமையில இருப்பாங்க. பழங்காலத்துல நடந்த உடன்படிக்கையை மதிச்சு இம்பீரியல் மெசஞ்சரா அவங்களோட டியூட்டியை செய்ய மட்டும் அவங்களோட தனிமையில இருந்து வெளியே வருவாங்க. 15 வயசுலயே அகாடமி ஆஃப் மேஜிக்ல ஜாயின் பண்ணி ஒரே வருஷத்துல எல்லா கோர்ஸ்லயும் தேர்ச்சி அடைஞ்சுட்டான் பெல். அனாக்கின் அர்ணவா கிட்ட முன்னாடி என் ஸ்கூல்மேட் ஒருத்தர் ரொம்ப டேலண்ட் ஆனவன். ஜீனியஸா இருந்தாலும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்ல. ஏன்னா அவன் ரொம்ப கோவக்காரன். மத்தவங்கள்ட்ட பந்தயம் கட்டி எல்லாரோட பவர்ஸையும் காசையும் சேலஞ்ச் பண்ணி எடுத்துருவான்னு சொன்னான். அதை கேட்ட அர்ணவா, என்ன இப்படி பண்றவனை எப்படி ஸ்கூல்ல வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்க, அவனை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா அவனோட இந்த பிஹேவியர்னாலதான் அனுப்பிச்சாங்களான்னு தெரியலன்னு அனாக்கின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் ஆல்ரெடி அந்த டவர் மாஸ்டரோட சண்டை போட்டு அந்த டவருக்கு பெல் மாஸ்டர் ஆனா. அவனோடதாவோ அதை வச்சுக்கிட்டான். இதெல்லாம் இப்போ அர்ணவா நினைச்சு பார்த்தா, பெல் அந்த டைம்ல இது முட்டாள்தனம், நான் மட்டும் ஜெயிச்சா உங்ககிட்ட இருந்து நான் என்ன எடுத்துப்பேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொன்னா நம்ம பண்டைய அபிஷியல் ஆகிருந்தானே, உனக்கு என்னோட சோல் ஸ்டோன் தானே வேணும்னு அர்ணவா கேட்டா. இதை கேட்டது பெல்லுக்கு ஷாக் ஆச்சு. நீ நிஜமாவே அதை விட்டு கொடுக்க தயாராயிட்டியா? அது எதனால உருவாக்கப்படும்னு தெரியுமான்னு கேட்டான். எனக்கு தெரியும், அந்த அழகான கல்லை உருவாக்க என் பாதி வாழ்நாள் தேவைப்படும். அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியாது, நான் இதை தரணும். எல்லா சோல் ஸ்டோன்லயும் மேஜிக் பவர் இருக்கு. ஆனா இம்பீரியல் சோலால உருவாக்கப்படுற கல்லுக்கு நிறைய மேஜிக் பவர் இருக்கும். சூனியக்காரங்க இந்த கல்ல அவங்களோட பவரை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு அர்ணவா சொன்னான். கரெக்ட் தான். ஆனா நீ எம்ப்ரஸ் ஆகிறதுக்காக என்னால கிங் பைனஸ கொல்ல முடியாது. இம்பீரியல் மெசஞ்சர்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அது அடுத்து வரப்போற எம்பரரையோ இல்ல இருக்கிற எம்பரரையோ காயப்படுத்த விடாது. உன் ஆஃபரிங் டெம்ப்டிங்கா இருந்தாலும் என்னால இந்த சேலஞ்சை எடுத்துக்க முடியாது. இதுல எனக்கு ஒரு பயனும் இல்லைன்னு பெல் சொன்னா. அப்ப அர்ணவா சிரிச்சுட்டு, ஆனா எம்பரர் இறந்துட்டாரான்னு சொல்ற செய்திய எப்ப சொல்லணும்னு ஒரு டைம் இருக்கா என்னன்னு சொல்ல, அப்படிலாம் டைம்லாம் கிடையாது. ஆனா இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரம் போக ஆசைப்படுறேன். ஒரு மாசத்துக்கு மேல ஆனா வேற ஒரு ஆள் வந்து சொல்லுவான், இம்பீரியல் மெசஞ்சரான் எனக்கு அது அவமானம்னு பெல் சொன்னா. அப்படின்னா சரி, இந்த விஷயத்த நீ ஒரு மாசம் கழிச்சு சொல்லு. அந்த டைம்ல நான் டிவோர்ஸும் வாங்கிடுவேன். அதுதான் நான் இப்ப பந்தயமாவும் வைக்க போறேன். நான் டிவோர்ஸ் வாங்கி எம்ப்ரஸ் ஆகுறேன்னா இல்லையான்றதுதான் பந்தயம். அப்படி நான் தோத்து போயிட்டா என்னோட பாதி வாழ்நாள தர. ஆனா அப்படி நான் ஜெயிச்சா நான் புது எம்ப்ரஸ் தான் மாறுவேன். அந்த செய்திய நீ எல்லாருக்கிட்டையும் டிக்ளேர் பண்ணணும். ஆனா நீ தோத்து போனா இழக்கிற பிளேட்ல ஒண்ணுமே இல்லைன்னு அர்ணவா எக்ஸ்பிளைன் பண்ணான். அப்படின்னா இந்த பந்தயத்துல எந்த மதிப்பும் இல்ல. துணிஞ்சு டவர் மாஸ்டரோட பந்தயம் வைக்கிற, ஆனா எந்த இழப்பீட்டையும் நீ தேடலையான்னு பெல் கேட்டான். எனக்கும் இதுல லாபம் இருக்கு. இந்த பந்தயம் தொடரணும்னா எம்பரரோட டெத் நியூஸ தள்ளி போடணும். அதுவும் இல்லாம என்னோட சோல் ஸ்டோன் வேணும்னா நான் எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாலும் எனக்கு எந்த தீங்கும் நடக்காம நீங்க தடுக்கணும்னு அர்ணவா சொல்ல, அப்படின்னா இந்த பந்தயம் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வெறும் ஒரு சாக்குதான்னு பெல் சொல்ல, அர்ணவாவை அவனை பார்த்து சிரிச்சா. ஒரு நாள் ஒரு பிளேல நன்னிசா, அதாவது லரிசாவோட பேர்லயும் அர்னியா அர்ணாவோட பேர்லயும் ஒரு டிராமா நடந்தது. அதுல அர்னியான்ற கேரக்டர் நன்னிசாவை டார்ச்சர் பண்ற மாதிரியும் அந்த நன்னிசா பிரெக்னெண்டா இருக்கிறதாவோ பிளே பண்ணாங்க. இடையில பைனஸோட கேரக்டர் ஒருத்தன் வந்து அதை தடுக்கிற மாதிரி பிளே நடந்தது. இந்த கேவலமான டிராமா வேற வழி இல்லாம அர்ணாவை பாத்துட்டு இருந்தா. அவளை அவமானப்படுத்துறதுக்காகவே அது நடந்துச்சு. ஆனா வேற வழி இல்லாம அவ கை தட்டிதான் ஆகணும். இந்த ஆள் எஸ்டியா அவரோட பொண்ணை குழுனாக்க என்ன வேணா பண்ணுவாரு போல. அப்ப லரிசாவோட அப்பா எஸ்டியா ஸ்டேஜ்ல போய் இது எல்லாமே ஒரு கற்பனை கதை தான், யாருக்கும் இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அர்னியா நன்னிசாமி ரிலேட்டான பேரை தான் சூஸ் பண்ணாங்க. பின்னாடி இருந்த சில பேரும் அந்த டிராமாவோட ஹீரோ பத்தி பேசினாங்க.
அர்ணவா சில ரூமர்ஸ் கேட்டிருக்கா. இந்த மாதிரி முறை தவறி பிறந்த பையனதா கவுண்ட் எஸ்டியா டிராமால எல்லாம் நடிக்க வைக்கிறாருன்னு. மேபி இந்த ஹீரோ தான் அந்த பையனா இருக்கணும்னு அவன் நினைச்சா. அந்த பையனை கூப்பிட்டு பையனஸ் பாராட்டிட்டு இருந்தான். அப்ப பின்னாடி இந்த அர்ணவாவை பார்த்து, நீ என்ன சொல்ற? இந்த டிராமால உனக்கு ஞாபகம் இருக்க ஏதாவது ஒண்ணு வந்துதா என்ன? இல்ல குயினோட வசனத்தை எதுவும் சொல்ல ஆசைப்படுறேன்னு திமிரா கேட்டான். இதை கேட்ட அர்ணவாக்கு கோவம் தலைக்கேறுச்சு. ஆனா என்ன பண்றது, எல்லாரும் முன்னாடி சிரிச்சுட்டு நீங்க ஆசைப்பட்டு அதை பண்றேன்னு சொல்லி அந்த டிராமாவோட ஹீரோ கிட்ட ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா. அவனும் ஒத்துக்கிட்டான். அப்ப அர்ணவா அவனை பக்கமா வர சொல்ல அவனும் கிட்ட வந்தான். இன்னும் நெருங்கி கூப்பிட்டது அவன் கொஞ்சம் தயங்குனான். அர்ணவா இன்னும் கொஞ்சம் கிட்ட வர சொல்லி அவன் மேல கைய வச்சு, உன்னதான் போல டைரன்லயே நீங்க தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளு, நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க, நீங்க ரொம்ப கம்பீரமா இருக்கீங்க, உங்க முன்னாடி இருக்க யாரா இருந்தாலும் தனக்கு ஒண்ணியாம இருக்க முடியாது. யுவர் மெஜஸ்டி, உங்களை விட இந்த டீப்பான பர்பிள் கலர் யாருக்கும் சூட் ஆகாதுன்னு சொன்னதும் பயனஸும் சுத்தி இருந்தவங்க ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்ப அர்ணவா அந்த பையனோட காலை மிதிச்சதும் இந்த இந்த பர்பிள் கலர் டைரனோட ராயல் சிம்பிள், மகுட சூழ்ந்தவங்களுக்கு உரிய கலர்னு அவன் பிளேல நடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். நீங்க சொன்னது நிச்சயம் சரிதான், அதனாலதான் இந்த ரிங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன், உங்களுக்கு இது பொருத்தமா இருக்கும், இந்த கிஃப்ட மனசார ஏத்துக்கோங்க, அர்ணாவா கிட்ட இருந்துன்னு சொல்லி ரிங்க மாட்டிட்டு, ஓ அர்ணியா தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த பிளேவை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னா. இவளுக்கு புத்தி பேதரிச்சு போயிடுச்சுன்னு எல்லாரும் அவளை ஷாக் ஆகி பார்த்தாங்க. அந்த பையன் கிட்ட, இவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ணதுக்கு அந்த சஃபயர் ரிங்க நீயே பரிசா வச்சுக்கோன்னு அர்ணவா சொன்னா. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான், அந்த கலரு ராயல் சிம்பிள் கலர்னு, அதை வேற யாராவது போட்டா துரோகத்துக்கு சமமாகும். சுத்தி இருந்தவங்க எல்லாம், குயின்க்கு பைத்தியம் படிச்சிருக்கு போல, காதல் பைத்தியம்னு செலவரியா, சொல்ல போனா கிங்க விட அந்த காமனர் தான் செமையா இருக்கான்னு பேசுறது கேட்டு பைனஸ்க்கு கோவம் வந்தது. பக்கத்துல இருந்த லரிசாவோ ரிக் அதை போட நினைக்கலன்னு அவனுக்கு வக்காலத்து வாங்கினா. ஏன்னா அந்த எப்படி பார்த்தாலும் அவளோட தம்பி தானே. ஆனா பைனஸ் அவளை தப்பி விட்டு கோவப்பட்டான். இந்த நாய் இப்போ வெளியே அனுப்புங்கன்னு கத்துனான். பக்கத்துல இருந்த அர்ணவை பார்த்து கோவத்தோட மறைச்சான். எவ்வளவு வேணா மறைச்சுக்கோ, ஆனா உன்னால என் மேல கை வைக்க முடியாதுன்னு அருணாவை நினைச்சிருச்சா. அதை பார்த்து பைனஸ் இன்னும் கடுப்பாகி அங்கிருந்து வேகமா கிளம்புனா. பைனஸோட முதல் காதலியா இருந்து என்ன பிரயோஜனம்? அவனை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறான். எல்லாரையும் அவன் மாக் பண்ணுவான், ஆனா அவனால அதை ஏத்துக்க முடியாது. எப்படி இவ்வளவு கேவலமான ஒருத்தர் இருக்க முடியும்? அவனை எப்படி அசிங்கப்படுத்திட்டேன், ஆனா டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு இது போதுமான ரீசனா இருக்காது. கடைசியா யார வின் பண்றான்னு பாப்போம்னு மனசில் நினைச்சிட்டு அங்க இருந்து அர்ணவா கிளம்பி போனா. அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்போ நியூஸ் பேப்பர்ல அந்த ஆக்டரை பத்தி போட்டிருந்ததையும் அர்ணவா சொன்ன வசனத்தையும் போட்டிருந்ததை பார்த்து பைனஸ் கோவத்தோட அதை தூக்கி போட்டான். அர்ணவா காமா உட்காந்து, நீங்க தானே பிளேல வர வசனத்தை பேச சொன்னீங்கன்னு சொல்ல, நீ முழுசா மரியாதையை விட்டு நடக்கிற மாதிரி தெரியுது, நீ ஒரு குயினை ஞாபகத்துல வச்சுக்கோ, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, முட்டாள் பிரின்சஸா வளர்ந்திருந்தாலும் சரின்னு பைனஸ் சொன்னான். இதை கேட்டு கோவப்பட்டாலும் அர்ணாவா சிரிச்ச முகத்தோட, என் பட்டத்தை நீங்க எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம், நான் அதை மறக்கல, அதுதான் லரிசா என்கிட்ட இருந்து பறிக்க பாக்காளேன்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம ஷாக்கா இருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை ஏன் முன்னாடி இப்படி சொல்லுவேன்னு பைனஸ் கோவப்பட்டான். ஆனா லரிசா அவனை சமாதானப்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு லரிசா சொல்லி அர்ணவாவை ஏளனமா பார்த்தா. ஆனா அர்ணவா இன்ட்ரெஸ்டே இல்லாம எழுந்து கிளம்புனா. போகும்போது அது எப்படி டேஸ்ட் இல்லாம இருக்கும், நான் தான் இதை கலக்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன்னு நினைச்சு அவளோட ட்ரெஸ்ல இருந்து ஏதோ ஒரு போர்ஷனை கையில வச்சிருந்தா.